ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்னையில் இருக்கிற குன்றத்தூர் முருகன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். குன்றத்தூர் முருகன் கோயில் சென்னைக்கு மிக பக்கத்தாப்புலே இருக்குதுங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் தாம்பரத்துக்கு பக்கத்தாப்பில் இருக்குது. ஏரோப்ளேனில் இந்தியாவிலேருந்து எந்த பகுதியில் உலகத்திலேருந்து வந்தாலும் சென்னை விமான நிலையத்திலேருந்து ரொம்ப பக்கமாக இருக்குது. உங்களுக்கு தாம்பரம் விமான நிலையத்திலேருந்து 16 கிலோமீட்டரில் இருக்குது. பல்லாவரத்துலேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குதுங்க குன்றத்தூர் முருகன் கோயில். குன்றத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உங்களுக்கு வருடம் முழுவதும் மிக சிறந்த நாட்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோயில் தான் இது. படியும் ஒரு படி ஒரு 100 படிக்குள்ளே இருக்குது. ஒரு 80 படி தான் இருக்கும். படி அதிக படி இல்லை, அதிக உயரமாகவும் இல்லை. அதனால் சாலை வழியாலையும் போகலாம். அந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு 2 வீலரில், காரில், வேனில் வர்றவங்க கூட அந்த பின்பக்கம் முருகன் கோயிலுடைய பின்பக்கம் வரைக்கும் உங்களுக்கு சாலை வசதி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடலாம். போகிற வழியிலேயே அந்த படியிலேயே விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது வலதுபுறம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். குன்றத்தூர் முருகன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. சென்னை புறநகர் பகுதியில் இருக்குது. அடிக்கடி பஸ் வசதி இருக்குதுங்க. தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு டவுன் பஸ் வசதியெலாம் இருக்குது. அதனால் நீங்கள் குன்றத்தூர் முருகன் கோயில் வர்றதுன்னா சென்னையிலேருந்து நீங்கள் பஸ்ஸு, வேனு எல்லாத்துலேயும் நீங்கள் வரலாம். அதுமாதிரி ரயிலும் உங்களுக்கு ரயில் வசதியும் இருக்குது. தாம்பரம் சேனிட்டேரியத்துலேருந்து சேனிட்டேரியம் வரைக்கும் நீங்கள் ரயிலில் வந்துடலாம். தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் இருந்தாலும் தாம்பரம் சேனிட்டேரியம் பகுதிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பக்கத்தாப்பில் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு முருகன் கோயில் இருக்குது. நீங்கள் அவசியம் இந்த கோயிலுக்கு குடும்பத்தோடு வரலாம். நல்ல முருகனுடைய உங்களுக்கு அருள் எல்லாத்துக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கு கிடைக்கட்டும். தைப்பூசம், கார்த்திகை, கந்தசஷ்டி இதே மாதிரி உங்களுக்கு முருகனுடைய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அத்தனை திருவிழா நாட்களிலையும் இங்கேயும் சீரும் சிறப்புமாக உங்களுக்கு கோயிலில் நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நான் இப்போ போன மாதம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிருந்தேன். நல்லா எங்களுக்கு அருமையான தரிசனம் கிடைச்சிது. நான் தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனலில் ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் உங்களுக்கு எல்லா பதிவும் போடுறேன். எல்லா கோயில்களும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி சிறப்பான முறையில் நானே நேரில் போய் எடுக்கிற காட்சிகளை தான் நான் போடுறேன். மீதி எந்த வகையிலையும் நான் வேறு சேனல்லேருந்தோ வேறு எதுவுமே எடுத்து நான் போடுறதில்ல. ஒவ்வொன்றும் நான் கொண்டு போய் உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நான் போடுறேன். தொடர்ந்து அது எப்படி அந்த ஊருக்கு போகிறது, ஒரு ஊரை போட்டோன்னா அந்த ஊருக்கு பதிவு போட்டோன்னா அந்த ஊருக்கு எப்படி போகிறது, சாலை மார்க்கமாக, ரயில் மார்க்கமாக, விமான மார்க்கமாக எப்படி போகிறது, கோயிலை எப்படி சென்றடைகிறது, இதை பற்றிய விவரங்களோடு நான் போடுறேன். அதேமாரி சாப்பாடு வசதி, குளியல், கழிப்பிட வசதிகள்லாம் இருக்குது. அக்கம் பக்கத்தில் தங்குற விடுதி, தங்கும் விடுதி, லாட்ஜ் எல்லாமே உங்களுக்கு நான் விவரமாக ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன்னா அதில் என்னென்ன இருக்குதோ தேவையோ அத்தனையும் நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் போடுறேன், பதிவுகள் போடுறேன். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலை ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனலை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, கமெண்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். என்ன சின்ன தவறுகள் இது இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சரி பண்ணிக்குவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குன்றத்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சென்னை புறநகர் பகுதியில் இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கோயில் அமைந்திருக்குது. இந்த கோயிலானது 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுறாங்க. இதுதான் நுழைவு வாசல் படியால் நம்ம பாருங்கள் எவ்வளோ அலங்கரிக்கப்பட்ட அழகாக இருக்குது. மொத்தம் சுமாராக ஒரு 84 படி இருக்கலாம். நான் போயிருந்த அன்னைக்கு நல்ல கிளைமேட் சுச்சுவேஷன் அருமையாக இருந்தது, இதமாக இருந்தது. அதிக வெயிலும் இல்லை, அதிக மழையும் இல்லை, நல்ல அருமையான ஒரு கிளைமேட் தான் இருந்தது. பாருங்கள், படிகள் எல்லாம் கற்பூரம் வச்சு வணங்கிற காட்சியை தான் பார்க்குறீங்க. கோயிலுக்கு நம்ம படி ஏறி வந்துட்டோம். உள்ளே எப்போதுமே கோயிலில் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால் நம்ம எப்போதுமே பிரகாரங்கள் சுற்றி உள்ள பகுதிகளை தான் நம்ம படமாக்க முடியும். கருவறைகள் மற்ற உள்புற பகுதியிலெல்லாம் வீடியோ அனுமதி இல்லை. சேவல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக உட்கார்ந்துருக்குது. இந்த நேர்த்திக்கடை நிறைய சேவல் வாங்கி விட்டுருக்காங்க. அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. நம்ம கோயிலுடைய உட்புற பிரகாரத்துக்கு வந்துட்டோம். போனோடனே ஒரு பிரம்மாண்டமான வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி நின்று இருக்க கோலத்துடன் அருமையான ஒரு நல்ல வர்ணம் பூசப்பட்ட சிலை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடியே வச்சுருக்கிறாங்க. முருகர் வேலோடு இருக்கிறது, வள்ளி தெய்வானையோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மூலவரும் அதே மாதிரி தான். நேரடியாக நீங்கள் முருகரை பார்க்கலாம்.
வலது இடதுபுறத்தில் வள்ளி தெய்வானையும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நாகலிங்க சுவாமி கோயில் இந்த அரச மரத்தடி கீழே இருக்குது. நல்ல அழகாக பெயிண்டிங் பண்ணப்பட்ட அந்த பிரகாரங்கள் வரிசையில் நிற்கிறாங்க. அதிக கூட்டம் இல்லை. நான் போன நேரத்தில் விசேஷமான நாட்கள்னால் கொஞ்சம் அதிக கூட்டம் இருக்கும். உள்ளேயே பிரசாத கடைகள்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கோயில்கள்லேயும் முக்கியமான பெரிய கோயில்களில் பிரசாத கடைகள் இருக்குது. அங்கே வந்து சின்ன சின்ன சித்ரான்னங்கள், அதாவது நல்ல தயிர் சாதம், புளியோதரை, இது மாதிரிலாம் கிடைக்குது. நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், முருகர் வந்து வள்ளியோடு இருக்கிற கோலம் தான் இது. இந்த சிலைகளை பார்க்குறீங்க. மிக அற்புதமான ஒரு கோயில். நீங்கள் அடிக்கடி நீங்கள் இங்கே போயிட்டு வரலாம். சென்னையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பக்கம், மற்ற ஊர்லேருந்து வர்றவங்க இந்த ரயில்வே ரூட்டை பயன்படுத்திக்கிட்டு நான் எல்லாமே போட்டிருக்கேன். இதில் ரயில் பஸ் வசதி இருக்குது. தாம்பரத்துலேருந்து பல்லாவரத்துலேருந்து இருக்குது. அவசியம் இந்த கோயிலுக்கு வாங்க. தென்தணிகை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் இந்த கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மறுபடி மாலை 3:30லேருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த கோயில் நடை திறந்திருக்கும். அந்த நேரங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சாமி கும்பிட போகலாம். இது வந்து சென்னையிலேருந்து ஒரு 33 கிலோமீட்டரில் இருக்கிறதுனால சென்னைக்கு வர்றவங்க அங்கேயே நீங்கள் லாட்ஜ் வசதிகள், சென்னையிலே குளிச்சுட்டு வர்றது தான் நம்ம பெட்ரு. இந்த ஊரில் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குது. மற்றபடி தனியார் விடுதிகள் இருக்குது, கல்யாண மண்டபங்கள், பெரிய பெரிய திருமண மண்டபங்கள், மிகப்பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.